தனிப்பட்ட முறையில் நான் கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன். என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும். அதுல தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அப்ப அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினால தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வார்த்தை மாற மாட்டாருன்னு அந்த வசனத்தை நான் எழுதினது. அப்ப புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கான், அந்த பூவதி அடிச்சு பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதினது நான் தான். அப்ப அண்ணன் நாசர் கேப்டன் அவர்கள்ட்ட தவசி நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்துற அப்படின்னு. இல்லை, நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறங்கிறதெல்லாம் அதை உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அது எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கடந்த அன்பும் பாச பிணைப்பும் இருந்தது. அது நாங்கள் ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம். தொடர்ந்து இங்க இல்ல பல இடங்கள்ல சிலாகித்து பேசிருக்கீங்க. சினிமால செஞ்ச சாதனைகள் பல இடங்கள்ல அந்த பாட்டை குறிப்பிட்டு பாடுவீங்க. இளையராஜா வச்சு ஒரு பாட்டு அந்த சின்ன கவுண்டர் படத்துல பாடல மட்டும் அவரு இறுதியா இல்ல நீங்க அந்த பாட்டு வரி எல்லாருக்கும் அமைஞ்சிருது. இப்ப நீங்க ஒருத்தருக்கு எழுதுனா மிகையா தெரியும். இப்ப ரொம்ப சில நம்ம சொல்லும்ல ரொம்ப ஓவர்ரா அப்படின்னு. அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும். நீங்க ஒரு படத்துல ஒரு பாட்டு, என் மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால, அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது. இப்ப அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜாண்டிக்கா கம்பீரமா இருப்பாரு, வெளிய உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெகுளியான மனிதன் அவரு. தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம இந்த உயரத்துக்கு வந்தவர் இவரு. அவருடைய பண்பை ஆக சிறந்த குணத்தை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காதவன் தான் ஆக சிறந்தவனா இருக்க முடியும். அப்படி அவரு அடுத்தவன் பசிக்காக சிந்தி கவலைப்படுவார். அப்படி ஒரு நிறைய பேசிப்போம். ஏன்னா ஒரு மச்சின பக்கத்து வீடு, நாங்க ரொம்ப அடிக்கடி சந்திக்கும் போது சீமான ரொம்ப என்னை பேச விட்டு ரசிப்பார். நான் பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அதுல எங்க ரெண்டு பேருக்கும் அது யாரதான் அவங்க கண்டு இருக்கிறாங்க. நீங்க எப்பவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு முழுக்க சொல்லலாம். பாரதி உயிரோடு இருக்கும்போது பைத்தியக்காரன், செத்த பின்ன மகாகவி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேப்டனுக்கு நீங்களோ நானோ பாராட்டம் நடத்தணும்ங்கிறது இல்ல. எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலை தூரத்திலிருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்திற்கு நிக்கிறாங்கன்னா, இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது. அவரை நீங்க தண்ணீரால குழுவாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது. மக்கள் தங்கள் கண்ணீரால அவர் உடலை கழுவி அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு. அவர் இந்த மண்ணை ஆளாம போயிருக்கலாம், ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறதா உண்மை. நன்றி.